2வது நாள் திருவிழா முடிஞ்சு நைட்டு வள்ளி திருமணம் நாடகம் நடந்துச்சுங்க. அடுத்த நாள் காலையில் சாமியை பூஞ்சோலையில் கரகம் விடுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பசங்கள்லாம் ஒரே ஜாலி, மஞ்சள் தண்ணி விளையாடுறதுக்காக வந்துட்டு ஒரு ட்ரம் தண்ணியவே காலி பண்ணிட்டானுங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. முளைப்பாரிலாம் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ரெடி பண்ணிட்டாங்க. பசங்க வந்து வெறி டான்ஸு, பொண்ணுங்களும் தான். பொண்ணுங்க தனியாக என்ஜாய் பண்ணாங்க, பசங்க தனியாக என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஜல்லிக்கட்டு காளை, ஆடு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து சாமிக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஆடை பார்க்கும்போது செம அழகாக இருந்ததுங்க. அதை துணுற வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சாமியை வந்து தூக்குறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. உள்ள கருவறையிலேருந்து தூக்கிட்டு வந்து பூசாரிங்க தலையில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆடிக்கிட்ட வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் சாமியை வந்து பூஞ்சோலையை நோக்கி தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. போகிற வழியில் வந்துட்டு எல்லார் வீட்லேயும் வந்துட்டு தேங்காய் பழம் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. கோவில்கிட்டேயே நம்ம வீடு இருக்கிறதுனால சாமி கோவிலை விட்டு வெளியே வந்தோடனே நம்ம அபிஷேகம் முடிஞ்சிரும். பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக வந்து பூஞ்சோலைக்கு, அதாவது சாமியை கரகம் விடுற கிணத்துக்கு வந்துட்டு சாமியை கொண்டு வந்துட்டாங்க. இங்கே சாமியோட நகையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சாமியை வந்து கரகம் விடுவாங்க. முளைப்பாரி வச்சுருக்கவங்கெல்லாம் சாமியை கரகம் விட்டதுக்கப்புறமா முளைப்பாரியை வந்து உள்ளே போடுவாங்க. இதோட திருவிழா முடிஞ்சதுங்க.